வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் என்சிஆர்டி சிலபஸ்ல கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன். அதில் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்க போறோம்னா வாட் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படி பார்க்க போறோம். The chemical reaction involve the breaking and making of bonds between atom to produce new substance. ஆட்டத்தில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பிரேக் ஆகி மறுபடியும் மேக் பண்ணி நமக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸை கொடுக்குறதா வந்து என்ன அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் அண்ட் கிவ்ஸ் வாட்டர். இது வந்து என்னன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு என்ன கொடுக்குன்னா வாட்டர் அப்படின்ற கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து நமக்கு ஒரு சிம்பிளிஃபைடா கன்சைஸா சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னா கெமிக்கல் ஈக்குவேஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் தான் வந்து என்னன்னா கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ வாட் இஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன்? த கெமிக்கல் ஈக்குவேஷன் கேன் பி மேட் மோர் கன்சைஸ் அப்படின்னா சுருக்கமா அண்ட் யூஸ்ஃபுல் இஃப் வி யூஸ் கெமிக்கல் ஃபார்முலே இன்ஸ்டெட் ஆஃப் வேர்ட்ஸ். அதாவது வேர்டுக்கு பதிலாக நீங்க கெமிக்கல் ஃபார்முலே யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். என்ன சொன்னேன் சார்? ஹைட்ரஜன் react with என்ன சொன்னமா ஆக்சிஜன் it gives water அப்படின்னு சொன்னேன். இதுதான் வந்து என்னன்னா வேர்ட் ஈக்குவேஷன். இப்படி வேர்ட் எழுதுனா நமக்கு நேரம் ஆகும். அதனால நமக்கு வந்து நேரத்தை குறைக்கிறதுக்காகவும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண போறோம். அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் ஃபார்முலா வந்து என்னமா H2 பிளஸ் ஆக்சிஜன் O2. வாட்டர் ஃபார்முலா நம்ம எல்லாம் தெரியாதுமா H2O. இதுதான் வந்து என்னன்னா நான் அந்த கெமிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். நமக்கு தெரியும் இன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்டன்ட் இருக்கும். இன் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு என்னமா தெரியும் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ரியாக்டன்ட், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே என்னது ப்ராடக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் அந்த பக்கம் இருக்கு, அதாவது ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடு ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி நீங்க ஈக்குவல் பண்ணி எழுதிட்டீங்கன்னா அதுதான் வந்து என்னன்னா பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மேக்ஸிமம் பேலன்ஸ் ஈக்குவேஷன் தான் எழுதி பழகணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரைட், இந்த ஈக்குவேஷன் பண்ணி சார் திருப்பி எழுதுறேன் கவனிமா. H2 reaction with oxygen and gives H2O. இப்போ நான் பேலன்ஸ் பண்ண போறேன். பேலன்ஸ் பண்ற முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் வே ஒன்று சொல்றேன். என்னன்னா இந்த எலமெண்ட் என்ன பண்ணிக்கோங்க, பாக்ஸ் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வராது. ரைட், இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. அதாவது ரியாக்டன்ட் சைடுல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, ப்ராடக்ட் சைடு எத்தனை இருக்கு? ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. பிரச்சனை கிடையாது, முடிஞ்சு. இப்போ ஆக்சிஜன் சைடு வாங்க. ஆக்சிஜன்ல எனக்கு எத்தனை இருக்கு? ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு ரியாக்டன்ட் சைடுல, ப்ராடக்ட் சைடுல ஒன்று தான் இருக்கு. இந்த பாக்ஸ் ஏன் போட சொன்னேன் அப்படின்னா இப்போ இங்க ரெண்டு வாரம்னா என்ன பண்ணணும், நீங்க இங்க ரெண்டு ஆட் பண்ணணும். இந்த பாக்ஸுக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணணும். பாக்ஸ்க்குள்ள எந்த ஒரு நம்பரும் நீங்க ஆட் பண்ணக்கூடாது. ஸோ பாக்ஸ்க்குள்ள ரெண்டு போட்டீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த ஆக்சிஜன் ரெண்டு ஆயிடுச்சு, அது சால்வ் ஆயிருச்சு. இப்போ புதுசாக ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இங்க 2 இதுக்கும் என்ன ஹைட்ரஜன் ஒட்டு மொத்த H2O காமன் தான் இந்த 2. அப்போ என்ன ஆயிருது, ஹைட்ரஜன் இங்க 4 ஆயிருது, இங்க 2 தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க 2 போடணும். அப்ப இங்க பாருங்க பேலன்ஸ் ஆயிடுச்சு. இங்க 4 ஹைட்ரஜன், இங்க 2 ஆக்சிஜன், இங்கேயும் 4 ஹைட்ரஜன், இங்க 2 ஆக்சிஜன் வந்துருச்சு. இதுதான் வந்து என்னன்னா பேலன்ஸ் ஈக்குவேஷன். சார் ஈக்குவேஷன் இது மட்டும் தான் சொல்லுமா, வேற எதையும் சொல்லாதான் அப்படின்னா நமக்கு இதனுடைய பிசிக்கல் ஸ்டேட்டையும் நமக்கு மென்ஷன் பண்ணும். சிம்பிளால பிசிக்கல் ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணணும்னா மென்ஷன் பண்ணும். இங்க சார் மென்ஷன் பண்ண போறீங்க. ஹைட்ரஜன் கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கு, ஆக்சிஜனும் கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கு. ரெண்டும் கம்பைன் ஆகி எனக்கு லிக்விட் ஸ்டேட்டான வாட்டரை கொடுக்குது. அப்ப நீங்க ஜீன் ரெப்ரசென்ட் பண்ணி பிராக்கெட்ல போட்டீங்க அப்படின்னா அது கேசியஸ் ஸ்டேட், எல்னு போட்டா லிக்விட் ஸ்டேட். சாலிடுக்கு வந்து என்னன்னா எஸ் அப்படின்னு போடுவோம். அப்புறம் அக்வஸ் அப்படின்னு இருக்கு, AQ அப்படின்னு போடுவாங்க. AQ அப்படின்னு போட்டா அக்வஸ், அதாவது அந்த சப்ஸ்டன்ஸ் இன் வாட்டர்ல இருக்கு அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா NaOH அக்வஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வாட்டர்ல என்ன இருக்கு, மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா இன்னொரு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா பிராக்டிஸ் ஆகும். ஹைட்ரஜன் ரியாக்ஷன் வித் குளோரின் அண்ட் கிவ்ஸ் ஹைட்ரஜன் குளோரைடு. இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை அப்படி என்ன பண்ணுவாங்க, நமக்கு புக்லையும் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸா என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர்ட் ஈக்குவேஷனை கொடுத்து அதுக்கு ஸ்கெலட்டன் எழுதுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுங்கன்றாங்க. நான் ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்துட்டேன் அப்படின்னா ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் வந்துட்டேன். இப்போ பேலன்ஸ் பண்ண போறேன். பேலன்ஸ் பண்ண சார் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அந்த எலமெண்ட்டை சுற்றி ஒரு பாக்ஸை முதல் போடுங்க. இது வந்து ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் தான். ஏன்னா எல்லாவற்றும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம அந்த பாக்ஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இங்க பாருங்க ஹைட்ரஜன் ரியாக்டன்ட் சைடு ரெண்டு இருக்கு, ப்ராடக்ட் சைடு ஒன்று தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், அங்கே ரெண்டு வர வைக்கணும். அப்போ சார் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடி 2 போடுறேன். பாக்ஸுக்குள்ள எந்த விதத்தில் நம்பர் ஆட் பண்ண கூடாது. சரி, அப்புறம் ரியாக்டன்ட் சைடு பார்க்குறேன். குளோரின் 2 இருக்கு,
அங்கே பார்க்குறேன் குளோரின் இங்கே எனக்கு ப்ராடக்ட் சைடில் இந்த 2 வந்து 2க்கு காமன்னால இங்கே குளோரின் என்ன ஆயிடுச்சுமா 2 தான் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் ஒரே ஸ்டெப்பில் நமக்கு பேலன்ஸ் ஆயிரும். இன்னும் சில ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 or 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். Fe reaction with water and gives Fe3O4 plus H2 அப்படின்றத கொடுக்குது. இதுதான் ஒரு ஈக்குவேஷன். இது ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன். அதாவது இது என்னன்னா அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். அன்பேலன்ஸ் ஈக்குவேஷன் சொல்லணுமா ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ ரிலேட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் என்ன பண்ணும் போது நம்ம பாக்ஸ் போட்டுக்கோம். வாங்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒவ்வொரு காம்பவுண்ட் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். ரைட், போட்டாச்சு. இப்போ வாங்க நீங்கள் என் கூட சேர்ந்து பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. ரைட். இங்கே அயன் எத்தனை இருக்குது? Fe எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. இது ரியாக்டன்ட் சைடு, அது ப்ராடக்ட் சைடு. சரியா? ரைட். அயன் எத்தனை இருக்குது? இங்கே ரியாக்டன்ட் சைடில் 1 தான் இருக்குது. அப்போ ப்ராடக்ட் சைடு பார்க்கணும். இங்கே 3 அயன்ஸ் இருக்குது. 3 அயன் இருக்குது. இங்கே ஒன்லி 1 அயன் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 3 வரைக்கும்னா முன்னே என்ன பண்ணலாம்? 3 போட்டால் ஆட்டோமேட்டிக்காக 3 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆக்சிஜன் சைடு போறேன். இங்கே 4 ஆக்சிஜன் இருக்கு. இங்கே எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 1 ஆக்சிஜன் தான் இருக்கு. இங்கே 3 போட்ட அப்புறம் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? இங்கே 3 அயன் வந்துருச்சு. நம்ம எனக்கு எழுதி காமிச்சிட்டே வரேன் சார். சரி, இப்போ என்ன இருக்குன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. அந்த பக்கம் 4 ஆக்சிஜன் இருக்கு. ரைட். இப்போ என்ன பண்ணணும்? 4 வரணும்னா சார் இங்கே முன்னாடி 4 போட்டுறேன். 4 போட்ட என்ன ஆயிடுச்சு? 4 ஆக்சிஜன் வந்துருச்சு. சரியா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த பக்கம் பாருங்க ஹைட்ரஜன். இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கு. சரிங்களா? இங்கே எத்தனை ஹைட்ரஜன் பாருங்க 4 முன்னாடி போட்டனால 4 × 2 8. அப்போ 8 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ எனக்கு 8 ஹைட்ரஜன் வரணும். என்ன பண்ணணும்? இதை முன்னாடி நான் என்ன பண்ணணும்? 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். என்ன வருமா? எனக்கு 8 ஹைட்ரஜன் வரும். இப்போ பாருங்க இங்கேயும் 3 அயன், இங்கேயும் 3 அயன், இங்கே 4 ஆக்சிஜன், இங்கே 4 ஆக்சிஜன், இங்கே 8 ஹைட்ரஜன், இங்கே 8 ஹைட்ரஜன். பேலன்ஸ் ஆயிடுச்சா? சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சார், கவனிங்கம்மா. நைட்ரஜன் எழுதிக்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நைட்ரஜன் ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் இட் கிவ்ஸ் அமோனியா NH3. ஒரு 2 செகண்ட் தரேன். பேலன்ஸ் பண்ணி பாருங்க, பண்ண முடியாதுன்னு பாருங்க. ஏன்னா நீங்கள் வந்து பாக்ஸ் பண்ணி விட ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரியாக்டன்ட் சைடில் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நைட்ரஜன் எடுக்கணும். நைட்ரஜன் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. நான் இங்கே பாக்ஸ் போட போகிறது இல்லை. அப்போ சார் என்ன பண்ண முடியும்? முன்னாடி 2 போட்டுறேன். 2 போட்டால் என்ன? எனக்கு நைட்ரஜன் 2 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹைட்ரஜனுக்கு வரேன். ஹைட்ரஜன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே எனக்கு 2 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே பாருங்க இந்த 3 இந்த 2 இதுக்கும் பொருந்தும். அப்போ 2 × 3 6 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இங்கே 6 ஹைட்ரஜன் என்ன பண்ண முடியும்? நான் 3 போடணும். பேலன்ஸ் ஆயிடுச்சா? ரைட். இந்த ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை நோக்கி தான் இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ எதை மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா எந்த டைரக்ஷனில் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்லக்கூடியதா ஆரோ. ஆரோ வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷனை மென்ஷன் பண்ணுவாங்க. அபோவ் ஆர் பிலோ த ஆரோவில் வந்து கண்டிஷனை மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் மோனாக்சைடு ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் இட் கிவ்ஸ் மெத்தனால் CH3OH அப்படின்றத கொடுக்குதுன்னு வச்சுக்கோமே. ரைட். இப்போ இதில் கவனித்தாங்களா? இதுவும் கேசியஸ் ஸ்டேட், இது என்னதுமா? லிக்விட் ஸ்டேட். இது சாதாரண நடக்காது. 340 அட்மாஸ்பியரில் நடக்கும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ண கண்டிஷனை. ஸோ அதை என்ன பண்ணணும்? கண்டிஷன் எங்கே மென்ஷன் பண்ணோம்னா ஆரோக்கு மேலேயோ கீழே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து டவுன்வர்ட்ஸ் ஆரோ யூஸ் பண்ணணும். இல்லை கேஸ் லிபரேட் ஆகும். அப்படின்னா கேஸ் லிபரேட் ஆகுதா? அப்போ அப்வர்ட்ஸ் ஆரோ போட்டால் கேஸ் லிபரேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யார் ரியாக்டன்ட், யார் ப்ராடக்ட், அப்புறம் அது ஒவ்வொருடைய ஸ்டேட் வந்து என்ன, அப்புறம் என்ன கண்டிஷன், இது எல்லா விஷயத்தையும் ஷார்ட்டாக சொல்லக்கூடியதான் கெமிக்கல் ஈக்குவேஷன். இந்த ஸ்டேட் சார் கேட்கலாம், சார் இங்கே நீங்கள் ஸ்டேட் எழுதாமல் இருக்கீங்க, இங்கே ஸ்டேட் எழுதிருக்கீங்க, இங்கே நம்ம எழுதலாம் ஸ்டேட் எழுதலாம். அதாவது ஒரு சில ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷனில் மட்டும் தான் ஸ்டேட்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம எல்லாத்துலேயும் ஸ்டேட்டை வந்து மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது, அது தேவையும் இல்லை. அதனால் அது நாட் நெசசரிமா. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.